தான் 18 வயதாகக்கூடிய பிரசன்னா. இவர் ITIல 2ஆம் ஆண்டு டிப்ளமா படிச்சுட்டு வராங்களாமா. இவர் வாய் பேச முடியாதவர் அப்படின்னும் காது கேட்காதவர் அப்படின்னும் சொல்லப்படுது. சைகை மூலமாவே இவர் உணர்த்துவாராமா. தன்னுடைய கிராமத்துல பல பேரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போறத பார்த்த இவர் தானும் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்களாமா. போன வருஷம் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கரடு முருடான பாதையில போயிட்டு வந்த அவரு ஐயப்பனை நல்லபடியா தரிசனம் செஞ்சுட்டு வந்த இந்த இளைஞர் மெல்ல மெல்ல பேச தொடங்கினதா சொல்லப்படுது. வார்த்தைகள் தெளிவா இல்ல அப்படின்னாலுமே நல்லாவே புரியுதாமா. ஐயப்ப கோஷமும் எழுப்புறாரு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இதுவரைக்கும் இவருடைய வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்தது இல்லையாமா. இப்போ இவர் பேசுறத பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஐயப்ப சுவாமியோட அருளே காரணம் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் நம்புறாங்களாம். இந்த தடவையும் மறுபடியும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்களாமா. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும்